ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் அப்போது யூடியூப் சேனல். இந்த உலகத்தில் மனுஷங்களை தாக்கக்கூடிய நோய்கள் கோடிக்கணக்கான வகைகளில் நோய்கள் இருக்குது. அதில் பாதி வகையான நோய்கள் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் இருந்தால் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. நம்ம வீட்டில் இருக்க சுற்றுப்புறத்தையும் டாய்லெட்லையும் நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும், எந்த ஒரு நோயும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அதே நேரத்தில் நம்ம உடம்புல இருக்கிற கழிவையும் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் நம்ம மைண்டு சிக்னல் கொடுத்துருச்சுன்னா உடனே போய் டாய்லெட்டில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடணும். அப்போ தான் நம்ம உடம்பும் சுற்றுப்புறமும் ஆரோக்கியமாக இருக்கும். என்னடா காலங்காத்தாலே கக்கூஸ் பற்றி பேசுறியே, உதவாநிதி ஞாபகம் வந்துருச்சா, காலையிலே அவர் கழுவி ஊற்ற போறியே அப்படின்லாம் கேட்பீங்க. டாய்லெட் நம்ம உடம்பு இருக்க கழிவை வாங்கி நம்மளை சுத்தப்படுத்தி அனுப்புது. ஆனால் இந்த உதவாநிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மனசில் இருக்க மூலையில் இருக்க கேடுகட்ட எண்ணங்களை பொது இடங்களில் கழிவாக வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த அசிங்கத்தை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். என்னதான் நம்ம வீட்டில் டாய்லெட் இருந்தாலும் அவசரமாக ஒரு வேலை வந்துருச்சுன்னு அவசரமாக வெளியே போனோம்னா அப்போ தான் நம்மளுக்கு அவசரமாக வரும். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் டாய்லெட்டை தேடி தான் போவோம். அதுவும் 5 ரூபா 10 ரூபா கொடுத்து யூஸ் பண்ணுற டாய்லெட்டாக தான் இருக்கும். அப்படி 5 ரூபா 10 ரூபா கொடுத்து நம்ம அந்த டாய்லெட்டில் போனாலும் அவ்வளோ சுத்தமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, அறகுறையாக தான் இருக்கும். அந்த இடத்த பார்த்த உடனே நமக்கு பாத்ரூம் வருதோ இல்லையோ வாந்தி கண்டிப்பாக வந்துடும். 5 ரூபா 10 ரூபா சார்ஜ் பண்ணுற இவங்க பலவிதமான பொதுமக்கள் வந்து போகிற அந்த பொது கழிப்பிடத்தை சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுனால தான் பல கோடி நோய்கள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மனுஷங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இப்போ இருக்க நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பைக்கில் வெளியே சுற்றுற வேலை தான். அப்படி அவங்களுக்கு வெளியே சுற்றும் போது அர்ஜென்ட்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பொது கழிப்பிடத்தை நோக்கி தான் போவாங்க. அப்போ இந்த பொது கழிப்பிடத்தை எவ்வளோ சுகாதாரமாக வச்சுக்கணும். அதனால தான் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நகரங்களிலுமே மக்கள் வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப அட்வான்ஸ்டான பப்ளிக் டாய்லெட் அமைக்கணும். இதை டெய்லியுமே 2 தடவை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்கணும். ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட் சைடு, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்க சைடு இருக்க நவீன கழிப்பிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மறுசீரமைக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் முதல்வர் விஜய் அவர்கள் இருக்காங்களா. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பெரும்பாலான கொடி நோய்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து மனுஷங்களுக்கு பரவுறதுனால இதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு முறையில் பண்ணணும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பப்ளிக் டாய்லெட் எப்போ இருக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே அமைக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் நம்ம தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம்.